சரி, படத்தோட கதை வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக சொல்லலை. ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன். பிடி சாராக ஒருத்தர் இருக்கார். அவர் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துருது. அந்த சம்பவத்தினால அவரோட வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்றத ஒரு விறுவிறுப்பான ஸ்க்ரீன் ப்ளேயில் காமிச்சிருந்தாங்க. படம் வந்து டியூரேஷன் கொஞ்சம் கம்மி தான். படம் வந்து சீக்கிரம் முடிஞ்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். 2 hours 7 minutes இருக்கலாம். 2 hours. நாங்கள் வேறு சம்டைம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டோம். அதனால் ப்ராபப்ளி 2 hours 20 minutes இருக்கலாம். சம்திங் இருக்கலாம். 2 hours 20 minutes இருக்கலாம். சரி, இப்போ படத்தை வந்து கதையெல்லாம் பார்த்தாச்சு. படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரியூவை பற்றி பேசினோம்னா எல்லாருமே அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. இப்போ வந்து காஷ்மீரி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த விதம் அது நல்லா இருந்துச்சு. அவங்களோட கேரக்டருக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சு. ஏன்னா சும்மா இப்போ தமிழ் படம்னாலே எல்லா படத்துலையும் வந்து ஹீரோவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு டக்குன்னு ஹீரோயின் எதுக்குன்னே தெரியாது, ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் வர வச்சுட்டு